வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் புஸ்தகத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது உபாகமம் 17ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். பழுதும் அவலட்சணமான யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது நம்ம தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். அது உன் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாகும். இது வந்து இன்றைக்கும் சில பேர் பின்பற்றி வருகிறார்கள். பலியின் செலுத்துறதில்லை யாரும். ஆனால் காணிக்கை கொடுக்கும்போது கிழிஞ்சி போன நோட்டு போடுறது, அப்புறம் கர்த்தரை ஏமாற்றுறது. தட் இஸ், நம்ம இருதயத்தில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஆண்டவருக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எது அவருக்கு பிரியம், அவரை முதலிடத்தில் வைக்கிறோம். ஆக்சுவலி காணிக்கை கொடுக்குறதுனா தான் மெயினாக ப்ரையாரிட்டி பண்ணுங்கள். முதல்ல தேவனுக்கு கொடுத்துருங்க. உங்களுக்கு வாரத்தில் வாட் எவர் இட்ஸ் கம்மிங், எது வந்தாலும் முதல்ல ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மற்றதுக்கு போகட்டும். நம்ம ஆண்டவருக்கு தனியாக பிரித்து வைக்காமல் ஆண்டவருக்கு கொடுக்காம நம்ம எடுத்து இது பண்ணோம்னா நம்ம வீணாக ப்ராப்ளமில் மாட்டுறோம். இது பிப்ளிக்கல் ஃபினான்ஸ் இது ஃபினான்ஸ் இப்படி தான் பண்ணணும். இது சில பேர் பணம் ஆசைன்னெலாம் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு பணம் தேவையான்லாம் கேட்பாங்க. கர்த்தருக்கு பணம் தேவையில்லை. கர்த்தர் நீ கொடுக்குறியாயா இல்லைன்றதான் பார்க்குறாரு தோற்று. அதில் போட்டிருக்கோம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாய், வீணான தவறான காணிக்கை படைச்சா அவருக்கு அருவருப்பாக இருக்கும்னு போட்டிருக்காரு. அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்களில் ஒன்றில் அநியாயம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விலக்கி இருக்கிற வேறு தேவர்களையாவது சந்திரனாவது சூரியனாவது முதலான காரியங்களை சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறவர்களாக காணப்பட்டால் நான் கண்டிப்பாக தண்டிப்பேன்றாரு. இன்றைக்கு நமக்குள்ள சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, சந்திர நமஸ்காரம் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்து நடக்கிறது நல்லது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட திரும்பி வர வேண்டியது நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.